நீ ஹவ் பட்டூஸ். நான் ஒரு ஒன் ஷாட் ஜங்க் கொண்டு வந்திருக்கேன். ஜங்குக்கு அதே இது மாஃபியா ஸ்டைல் தான் கொண்டு வந்திருக்கேன் திருப்பியும். இது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மை ப்ரொஃபஸர் இஸ் மாஃபியா அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து எந்த இன்ட்ரோவும் இல்லாமல் நம்ம அப்படியே உள்ளே போகலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு நீங்கள் வந்து அப்போ தான் நீங்கள் ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் இருக்கீங்க. உங்கள் நேட்டிவ் ஃப்ளோ இந்தியா தான். நீங்கள் வந்து சவுத் கொரியாவில் போய் படிக்க போகிறதுக்காக போயிருக்கீங்க. சரிங்களா? அங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கும். ஸோ புது கண்ட்ரி, புது காலேஜ், ஸோ புது பீப்புள்ஸ். ஓகேவா? நீங்கள் அப்போ தான் வந்துட்டு ஒரு கேம்பஸ்லேயே வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ கேம்பஸில் அங்கே ஹாஸ்டல்லாம் இருக்கும். ஸோ எங்கள் ஹாஸ்டல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அங்கே. ஸோ நீங்கள் மோட்டிவேட் பண்ணிட்டு ஓகே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ நீங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க. விண்டோ சீட் வர கிடச்சிருக்குது கிளாஸில். ஸோ ரொம்ப ஹாப்பியாக நல்லா எல்லாருமே வந்து நல்லா பழகுறாங்க உங்ககிட்ட. உங்களை மாதிரி நிறைய பேர் ஃபாரினர்ஸும் அங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா ஓகேவாக இருக்கிறீங்க. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் நல்லா பேசிகிட்டு இருக்கிறீங்க. அங்கே உங்களுக்கு வந்துட்டு உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு வந்துட்டு இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க கேரளா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம நித்யான்னு பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம எப்பவுமே ஃப்ரெண்டு பேர் வந்து நித்யா தான் வச்சுருப்போம். ஸோ நித்யானே வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து உங்களை பார்த்தோன்னே தமிழா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் தமிழ் தான். அவங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னா எனக்கு அறியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஓ ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நித்யா என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து தமிழ்நாட்டு தான் பிறந்து வந்துட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் நேட்டிவ் ஃபுல்லாக வந்து கேரளம் அப்படின்னு அவங்க சொன்னோன்னே ஓகே 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 சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 2 பேர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டீங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் வருது. ஸோ அப்போ வந்து ஒரு சார் வராரு, ஒரு ப்ரொஃபஸர் வராரு. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, ஸோ என் பேர் ஜியான் ஜங்குக். உங்களுக்கு வந்து உங்களோட கிளாஸ் அட்வைசராக நான் இருக்க போகிறேன். ஸோ இந்த 3 இயர்ஸ் வந்து நீங்கள் என் கூட தான் இருக்க போகிறீங்க. ஸோ நிறைய பேர் ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க நம்ம காலேஜுக்கு. ஸோ எல்லோரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் மோட்டிவாக இருங்க, நல்லா படிக்கணும். ஓகேவா? ஸோ 3 இயர்ஸில் நான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற பேப்பர் வந்து மேக்ஸ். ஸோ கன்ஃபார்மாக வந்துட்டு நீங்கள் எதுனாலும் என்ன வந்து சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி வைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சரி ஃபஸ்ட் கிளாஸே நான் வந்து மொக்க போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து நீங்கள் எங்கே வந்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, நிறைய நேஷன்ஸ் தாண்டி வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பேசிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப ஜாலி டைப் ஜங்குக்கு. ரொம்ப கைண்டாக ஹம்பிளாக இருப்பார். சரிங்களா? ஸோ அப்படி பேசிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாருமே அப்புறமா உங்கள் பேர் எல்லாருமே சொல்கிறாங்க மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஓகே எல்லாருமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு எதுவும் தயங்காமல் என்னது எல்லாமே சொல்லிக்கோங்க. சரிங்களா? என்ன பிரச்சனைனாலும் நான் சால்வ் பண்ணுறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நாட்கள்லாம் வந்து போயிருக்கும். ஸோ என்னென்னா வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஜங்குக்கு வந்து எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் த காலேஜுக்கே வந்து அப்புறமா விசாரிச்சிருப்பீங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜங்குக் ப்ரொஃபஸர் அவர் ரொம்ப கைண்டான ஆள், ரொம்ப ஹம்பிளாக இருப்பார், எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அவர் சால்வ் பண்ணி கொடுத்துருவார், ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாரா, ரொம்ப அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸே அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணீங்க. பரவாயில்லையே இப்படி ஒரு மனுஷனா, ஒரு பையன் இப்படி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு தான் இருக்கார். சரிங்களா? ஸோ அவர் தினமும் கிளாஸ்க்கு வந்துடுவார். ஸோ உங்கள் எல்லாருக்கும் சைட்டு தான் செம்மையாக அடிப்பீங்க எல்லாருமே. ஸோ இன்க்ளூடிங் நீங்களும் தான். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரை ஆஸ் அ ப்ரொஃபஸராக வந்து பிடிக்கும். ஓகேவா? அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் டவுட்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ பீரியட்னால நீங்கள் போய் அவர் கேபினில் போய் நாக் பண்ணுறீங்க. ஸோ உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உள்ளே வாங்க என்ன வயன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் புரியல, கொஞ்சம் சொல்லி தரீங்களா, கொஞ்சம் வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்கிறீங்களா, நீங்கள் வந்து கொரியனில் அங்கே நடத்தும்போது எனக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லும்போது ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. வாவுன்னு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு நித்யா தான் அவங்க கூட வந்திருப்பா. ஸோ அவள் வந்து அவளை சாரை அப்படி ரசிச்சுட்டு இருக்கா, பச்சையாக சைட் அடிக்கிறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு சைட் அடிக்கிற அசிங்கமாக தெரியுது, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் பேசும்போது அவருக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நத்திங் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு அவர் சொல்லித்தராரு. நீங்களாம் கவனிக்கிறீங்க. ஓகே ஓகே இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆமாம் நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக இருக்குல்ல உங்களுக்கு. ஓகே இல்லை திருப்பி நடத்துவாங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. ஸோ இதே மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு ஃபஸ்ட் செம்லாம் நான் செம்மையாக நீங்கள் நல்லா அங்கே புரியுது உங்களுக்கு எல்லாருமே நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த அன்கம்ஃபர்டபுளே இல்லாமல் நல்லா இருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஒன் ஃபைன் டே வந்து என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி டவுட் கேட்க தான் நீங்கள் போயிருப்பீங்க. சரிங்களா? அப்போ வந்துட்டு அவர் வந்து நீங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டு போகும்போது வயன் நான் உங்களுக்கு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு
ஆக்சுவலாக நீங்கள் என்னென்னா வந்துட்டு எல்லாருமே சிரிப்பாங்க, நீங்கள் அவ்வளோக்கெலாம் பார்க்க மாட்டீங்க, பார்த்துட்டு பார்க்காம விட்டுக்குவீங்க. ஸோ இது வந்து ஒரு இம்ப்ரெஸ்டானதெல்லாம் ஒரு எல்லாருமே நம்மளை வந்து பார்க்கும்போது ஒருத்தவங்க நம்ம பார்க்காம இருக்கும்போது நமக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜங்க்கு அவங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு வந்து இதை அவங்கள்ட்ட சொல்லியே ஆகணும், உங்களுக்கு இது ரொம்ப சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம், இது எனக்கு ரொம்ப ரொம்ப வாரமாக எனக்கு தோணிகிட்டு இருக்குது, என்னால் வந்து சொல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்கார். என்னாச்சு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு என்னன்னு தெரில, நான் உங்களுக்கு ஃபாலோ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுவார். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு புரியல, இவர் என்னடா பிடிச்சிருக்குது, ஃபாலோ ஆகிட்டேன், லவ் யூன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஜோக்லாம் அடிக்கல, இல்லை இங்கே எதுவும் ப்ராங்க் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இல்லை நான் ஜோக்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியுது, நான் ஒரு டீச்சராக இருக்கேன், இந்த மாதிரி பண்ணுறது தப்பு தான், நான் என்னோடய பவுண்ட்ரியை க்ராஸ் பண்ணிக்கூடாது, ஆனால் வந்து ஹானஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட இதை சொல்லிடணும்னு தோணுச்சு, தான் சொல்லிட்டேன், நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நீ வந்து அப்படிலாம் டக்குனு என்னை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆன்சர் இப்போவே சொல்ல தேவையில்லை, நீ டைம் எடுத்துக்கோ ஓகேவா அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு தலையிட்டு, இல்லை ப்ரொஃபஸர் டைம்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் எனக்கு ப்ரொஃபஸர், நான் வந்து உங்களை ஒரு குருவாக தான் பார்க்குறேன், ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் தாட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு இல்லை ஓகே எனக்கு புரியுது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. உங்களுக்கு அப்புறம் ஆக்வர்டாக தான் இருக்குது, ஏன்னா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பரவாயில்ல சரி விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் மறக்க ட்ரை பண்ணுவீங்க, இந்த மறக்காது. ஸோ இதே மாதிரி ஒரு 2 வீக்ஸ் போச்சு, அவர் வந்து நார்மலாக ஒரு கிளாஸ்க்கு நடத்திட்டு போவார். அது மாதிரி இன்சிடென்ட் நடந்ததே இல்லாத மாதிரியும் உங்கள் எல்லாரையும் பார்த்து நடத்திட்டு போகிறது. ஸோ உங்களுக்கு வந்து என்னடா இவர் எதுவுமே இப்படி இருக்காரு அப்படின்னு திருப்பி ஒரு நம்மளை இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்லனே தெரியல. அதுக்கப்புறமா அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க நீங்கள் ட்ரை பண்ணீங்க, நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் ரொம்ப 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 சாஃப்டான டைப் தெரிஞ்சு போச்சு. ஸோ நிறையா இதில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது ஹெல்ப் பண்ணுவார், உங்களுக்கு ரொம்ப பர்சனலாகவும் ஹெல்ப் பண்ணிக்கார் நிறையா. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குதுல்ல, ஸோ உங்களுக்கும் சரி வச்சுருப்பீங்க அவரை. அதனால் ஒரு தடவை என்ன செஞ்சிட்டிங்கன்னா, சரி நமக்கும் பிடிச்சிருக்குது, ஆனால் நம்ம என்ன சொல்லலாம்னா வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் போட்டு நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு நான் வேலைக்கு போய்க்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம எங்கள் வீட்டில் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு சரி நம்ம போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கேபினுக்கு போகிறீங்க. அதே மாதிரி அவர் கேபினில் போயிட்டு, சார் இந்த மாதிரி அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கள்ல, நான் யோசித்து பார்த்தேன், நான் வந்துட்டு எனக்கு ஓகேன்னு தோணுது அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்துட்டு நிஜமாவா அப்படிங்கிற ஆமாம். அப்புறமா வந்துட்டு அவர் ஜங்க் சொல்கிறாரு, ஓகே நீ எதுவும் கவலைப்படாத, நான் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், படிப்பு சம்மந்தமாக சரி வேறு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த சீக்கிரட்டாக வச்சுக்கலாம் இருந்துச்சு. ஸோ நீ வந்துட்டு உன் படிப்பு மட்டும் பார் சரியா, இப்போதைக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண போகிறதே இல்லை சரியா, நீ படிப்பு முடிச்சுக்கோ, நான் டிகிரி வாங்கிட்டு நீ ஒர்க் போய்க்கோ, இல்லைனா வந்துட்டு வேணான்னா வேணாம் உன் இஷ்டம் தான் சரியா. நான் அதுக்கப்புறம் நீ படிப்பு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன் சரியா, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே பரவாயில்லையே இவர் வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நம்ம வந்து சீக்கிரட்டாக வச்சுக்கலாம், சில கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார்னா, நம்ம காலேஜ்குள்ளே வந்து நமக்கு ப்ரொஃபஸராக இருப்பேன், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன், ஸோ எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நான் தரமாட்டேன். ஸோ பப்ளிக் டிஸ்பிளேல நம்ம பார்த்தோன்னா வந்து இந்த மாதிரி அஃபெக்ஷன் எதுவும் காமிக்கக்கூடாது, ரூமர்ஸ் வந்து பரவக்கூடாது உனக்கும் எனக்கும், ஸோ 2 பேருக்குமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிறனால நான் உனக்கு வந்து கிரேட்ஸ்லாம் வந்து அதிகமாக போட மாட்டேன், ஸோ இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது என்னை வச்சு அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் வந்துட்டு ரூல்ஸ் போடுறீங்களா, ஓகே இருக்கு சார் நான் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். ஓகே கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து பெர்மிஷன் உங்கள் அப்பா அம்மாட்ட வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபர்தரான ஸ்டெப்ஸ் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓடி போய் ஹக் பண்ணியிருப்பீங்க. அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கவே மாட்டார், ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பியிருப்பீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப பட்டர்ஃப்ளைஸாக இருக்கும், அப்பா நமக்கு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஸோ நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு போகிறீங்க, அப்புறமா வந்து அவர் பேரை வந்துட்டு நீங்கள் வந்து ஜேகேன்னு மாற்றிக்கிட்டீங்க உங்கள் ஃபோனில் சரிங்களா. சார்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு போட்டாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் அதே மாதிரி கிளாஸஸ்லாம் போகும் ஓகேவா. போகும்போது வந்துட்டு நீங்கள் செகண்டிக்கு தான் தெரியுது பச்சையாக தெரியும், அவர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கிளாஸ் நடத்துவார். சிரிப்பு வேறு வரும் உங்கள் 2 பேருக்கும். இதை வந்து நித்யா அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன ஓடுது அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நித்யா சும்மா அப்படின்னா, சார் என்ன என்னை பார்த்துட்டு தான் இருக்காரு, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்ட்டையுமே அவர் வந்து சொல்லக்கூடாது சொல்லிடுறால, அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம கீப் பண்ணணும்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து யார்ட்டையுமே சொல்ல, இல்லை சார் நார்மலாக யாரையும் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. நித்யாவுக்கு வந்து ஒரு ஏன் இப்படி பண்ணிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு தோணுது.
ஸோ இதே மாதிரி போயிட்டுருக்குது. ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு டேட் போகலாம், நம்ம டேட் போகவே இல்லை. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு செம்மே முடிஞ்சிருக்கும், நீங்கள் ஓகே சொல்லி ஒரு செம் முடிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு ஓவர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படின்னா 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து ஊருக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் ஃபாரின்லலாம். ஸோ அப்போ வந்துட்டு இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 1 மந்தில் அந்த லீவ் வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வந்துட்டு நம்ம டேட்டே போகல, நமக்கு வந்து 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு நம்ம லவ் சொல்லி, எப்போ ஜேகே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க ஃபோனில். இப்போ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டேட் போகணுமா, போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படியா, என்னைக்கு போகலாம் அப்படின்னா கம்மிங் சாட்டர்டே ஈவினிங் அப்படின்னு சொன்னோடனே ஓகே சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, சார்லாம் சொல்லாத, ஓகே குக்கி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த டேட்டுக்கு வந்து ட்ரெஸ்லாம் எடுத்திருப்பீங்க. ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஃப்ராக் எடுத்திருப்பீங்க சரிங்களா, ஒரு கவுன் மாதிரி. அதை எடுத்து நீங்கள் போட்டுட்டு ஒருக்காக போய் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு கேஃப், ஒரு நல்ல லக்ஸூரியஸான ஒரு கேஃபில் தான் நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க அவருக்காக. அது வந்து ஆக்சுவலாக அவர் தான் சொல்லியிருப்பார். அப்போ வந்து இந்த ஹேண்ட் ரிவர் பக்கத்தில் வந்து ஒரு கேஃப் இருக்குது, அங்கே 6 PM வந்து சொன்னேன். நீங்கள் வந்து சொன்னோடனே இந்த உணர்ச்சி வச்சு நீங்கள் 5 o'clock அங்கே போயிட்டீங்க நீங்கள் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து 5:30 வந்திருப்பார். என்ன வேகமாக வந்துட்டு 6 தான் சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ப்ரொஃபஸர் அப்படின்னா, சார் நான் தான் இந்த வேலையை பார்க்குறேன், நீ எனக்கு பார்த்துட்ருக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரே ப்ளஷி மூமெண்ட்ஸ் தான் அவங்க 2 பேருக்குமே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப தேங்க்யூ ப்ரொஃபஸர்னு கூட ஓகே குக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஒரு கேஃப் ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக அது ஒரு 6:30 ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பர்சனலாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்க. அப்புறமா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் ரிவர் அங்கே இருக்குள்ள அந்த ரிவர்கிட்ட வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு நல்லா பேசுகிறீங்க. கொஞ்சம் டைம்ஸ் போகுது, 7:30 ஆகுது சரிங்களா. ஸோ திடீர்னு வந்துட்டு கன் ஷாட்ஸ்லாம் நடக்குது அங்கே. நீங்கள் வந்து பயந்துட்டீங்க, குக்கி ஏதோ ஆச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு ஓகே அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அங்கே சடனாக வந்து ஒரு 20 கார்ட்ஸ் வந்து பிளாக் கலரில் வந்து கோட் சூட்லாம் போட்டுட்டு உங்களை ரவுண்ட் பண்ணி நிற்கிறாங்க. நீங்கள் வேறு பயந்துட்டீங்க, ஓகே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி நிற்கிறீங்க. அவர் பின்னாடி ஒன்றும் இல்லை வயன் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் அதை பார்த்து அவரையே பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. ஸோ அவர் ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருப்பார். ஸோ அவரை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. அங்கே இருக்கவங்களாம் பாஸ் இந்த மாதிரி அவங்க வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, இந்த உங்கள் பர்சனல் விஷயம்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு, லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்காதே அப்படின்னா, சாரி சார் இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்க்கல அப்படின்னு சொன்னேன். என்ன பார்க்கல, இதுக்கு தான் உங்களுக்கு வந்து மணி கொடுத்து நான் வச்சுருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் மாதிரி ரகடாக அவர் பேசுகிறத பார்த்து நீங்கள் கொஞ்சம் பயந்துட்டீங்க. ஜேகே என்னாச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லை வயன் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது அவனுக்கு அந்த ஸ்மைல் இல்லை, முகம் அப்படியே ரூடாக ஆயிடுச்சு. நீங்கள் அதை பார்க்குறீங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்து அந்த காட்ஸ்ட்டை, ஸோ வயனை வந்து பத்திரமா நம்ம மேன்ஷனுக்கு கூட்டு போயிருங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு கீழ் பட்டுச்சுன்னா யாருமே இங்கே எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அவங்க வந்துட்டு வாங்க மேம் போகலாம் நான்லாம் வரல அப்படின்னு நீங்கள் பேசும்போது திரும்பி பார்த்துட்டு வயன் ஒன்றும் இல்லை சரியா, நீ வந்து அங்கே என்னோடய வீட்டில் இரு, நான் வந்துடுறேன், ஒரு 1 ஹவரில் நான் வந்துடுவேன் ஓகேவா. ஜேகே என்ன சொல்கிற, என்ன நடக்குது, நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீ வா அப்படின்னா வந்து நான் வந்துடுறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக தான் பேசியிருப்பான். நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கீங்க. அதெல்லாம் இல்லை வயன் நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே நீ கொஞ்சம் பயந்தோடனே அவங்க கூட்டு போயிடுறாங்க. அந்த கார்ட்ஸ் ஒரு 10 கார்ட்ஸ் வந்து இந்த பெரிய காராக இருக்கும். இந்த கார்லேயே அப்படிங்கிறோடனே ஆமாம் இந்த காரில் தான் உட்காருங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் சரிங்களா. நீங்கள் வந்து அப்புறமா அந்த வீட்டுக்கு போயிருப்பீங்க. பெரிய மேன்ஷனாக இருக்கும், பெரிய கார்டன் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இறங்கிட்டு அங்கே ஒரு சர்வெண்ட் வந்துட்டு வாங்க மேம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிச்சிட்டு இருப்பீங்க. பெரிய வீடாக இருக்குது, அப்படியே உள்ளே ஃபுல்லாக அந்த கோல்டாக தான் இருக்குது. அந்த கோல்டன் கலரில் அப்படியே கண்ணெல்லாம் மினுக்குது, அவ்வளோ லைட்ஸ் இருக்குது, ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குது. நீங்களாம் பார்த்ததே இல்லை உங்கள் வாழ்க்கையில். ஸோ இது வந்து உங்கள் சைடு, இந்த சைடு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோன்னா ஜேகே சைடு பார்த்தோன்னா அங்கே செம்ம சண்டை உட்காந்து போட்டுட்டு இருக்கேன் ஜேகே. அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே கன் ஷாட்டு, எல்லாருமே அடித்து தம்சப்பட்டு தான் சார் வராரு. அதுக்கடுத்து ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த 1 ஹவர் அந்த சோஃபாலே தான் உட்காந்துருக்கீங்க. அவங்க சொல்லிப்பாங்க நீங்கள் உள்ளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார் ரூமில் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பயத்துலேயே தான் உட்காந்துருக்கீங்க. கை கால்லாம் உங்களுக்கு அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்குது. என்ன நடக்குது, கையெல்லாம் ரொம்ப விரைஞ்சி போகாமல் சில்லுன்னு தான் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஃபேஸ்லேயே அப்படியே பயம் இருக்குது தெரியுமா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து ஜேகே வந்து உள்ளே வரான். உங்களை வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க, ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணி வைங்க, நான் வந்துடுறேன் 20 மினிட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே வரான். அவனோட ஷர்ட்லலாம் பார்த்தா அங்கே பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. வந்தோடனே
உட்காரு வாயின் ஒன்றும் இல்லை சரியா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருப்பீங்க. அவன் மேலே ஏறி போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு ட்ராக்கும் ஒரு பிளாக் கலரில் ஒரு டிஷர்ட்டும் போட்டு வந்திருப்பான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிருப்பான். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும் போல், அதை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்திருப்பான். நீங்கள் அங்கேயே தான் நின்றுட்டே தான் இருக்கீங்க, உட்காரக்கூடிய இல்லை, அந்த 10 நிமிஷமாக அங்கே நின்று தான் இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உட்காருவான், என்னாச்சு, சாப்பிட்றிய ஏதாவது அப்படின்னு சொன்னோடனே எதுவுமே நடக்காத மாதிரி பண்ணுற ஜேகே, இதில் என்ன எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. என்னாச்சு வாயின் என்ன அப்படின்னு சொல்லிவிடனே அப்போ அவன் வந்து உட்காந்துக்கிறான், நீங்களும் உட்காடுறீங்க. அப்போ நீ எனக்கு பொய் சொல்லியிருக்கியா, அப்போ நீ ப்ரொஃபஸர் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ப்ரொஃபஸர் தான், அது வந்து ப்ரொஃபஸராகவும் இருக்கிறேன், அதுக்கப்புறமும் மாஃபியாவாக இருக்கியா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள். அது ஒயன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவங்க உன்னை பாஸ் கூப்பிட்றது, அப்போ நீ மாஃபியா தானா, சொல்லு ஜேகே என்ன சொல்கிற, அப்போ நீ என்கிட்ட இதெல்லாம் மறைச்சிருக்கியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு வந்து ஜேகே வந்து சொல்கிறேன், இல்லை உனக்கு வந்து என்னோடய குட் சைடு, என்னோட பிடிச்ச சைடு தான் நான் காமிக்கணும்னு நினச்சேன், இது ரொம்ப ஒரு மாதிரி டார்க் சைடு உனக்கு காமிக்கூட தான் நினச்சேன், ஏன் என்கிட்ட காமிக்கூட நினச்சேன் ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு அது உன்னை பயமுறுத்துகிற மாதிரி ஆயிருக்கும், அதான் நான் சொல்லலை. ஓ அப்போ உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு இந்த ஜியான்னு ஒரு மாஃபியா இருப்பாங்க தெரியுமா அப்படின்னா, ஆமாம் ரொம்ப கொஞ்சம் இங்கே சொன்னாங்க உள்ளே வரும்போது சவுத் கொரியாவில் அவங்கக்கிட்ட மட்டும் எந்த பிரச்சனையும் வச்சுக்கூடாதுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னா, அது நான் தான் வாயின் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஒரு நாள் அப்படியே தூக்கி போட்டு வாருது உங்களுக்கு. ஐயோ, ஏன்னா ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்துட்டு, அந்த ஜியான் இருக்கிறவர் வந்துட்டு செம்மையான ஒரு பெரிய மாஃபியா, ட்ரக்கெல்லாம் வந்து டீல் பண்ணுவார். யாராலும் பட்டுன்னு கோவம் தான் அவருக்கு வரும். அவர் சிரிச்சுக்கவே யாரும் பார்த்துருக்க மாட்டார், அவர் யாரும் பார்த்ததில்ல. ஜஸ்ட் மாஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் பிளாக் தான் போட்டிருப்பார், கண்ணு மட்டும் தெரியும், அப்படி தான் பேசியிருப்பாங்களா. நீங்கள் ஒரு செகண்ட் பயந்துருப்பீங்க. அதே சமயமாக நான் ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ப்ரொஃபஸராக ஏன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை அது அப்போ அங்கே ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்காக தான் நீ அங்கே வந்திருக்க, ஏதாவது உனக்கு அங்கே டீலிங் இருக்குதா யூனிவர்சிட்டியில் அப்படின்னு கேட்குறீங்க. அவன் வந்து அமைதியாகவே இருக்கான். ஸோ பர்சனல் விஷயம் அது கரெக்டாக அப்படின்னா, ஆமாம் என்ன அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, அவனும் அமைதியாக உட்காந்துருக்கான். அப்போ நீ என்னை லவ் பண்ணுறது சொன்னதெல்லாம் உண்மையா இல்லை அதுதான் டீலிங்காக இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லை ஒயன், அது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு உங்கள் சோஃபாலேருந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ டக்குன்னு உங்கள் கால்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் சோஃபாவில் தான் உட்காந்துருப்பீங்க, கால்கிட்ட கீழே வந்து உட்காந்துருப்பான். அப்படிலாம் இல்லை ஒயன், எனக்கு நிஜமாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஃபஸ்ட் டேவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி அப்ரோச் பண்ணேன். ஸோ என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஸோ அப்புறமா மேரேஜ்க்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு இருந்தேன், இப்போவே எதுக்கு சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா, அப்போ வந்து நீ இப்போவே என்கிட்ட சொல்கிறதுக்கு நீ எல்லாத்தையும் மறைக்கிறது ட்ரை பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே இருக்கும்போதுட்டு, எனக்கு உன்கிட்ட பேச என்னால் முடியல, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி சாப்பிட்டுக்கோ கொஞ்சம், எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க, எனக்கு போய் ஒழுங்காக போய் விட்டுரு அப்படின்னு சொன்னேன். இல்லை டைம் ஆயிடுச்சு, இப்போ கொஞ்சம் சேஃப் இல்லை, நீ வேணால் இங்கே தங்கிட்டு போவேன், உன் ரூமில் யார் தங்குவா அப்படிங்கிற, இல்லை கெஸ்ட் ரூம் இருக்குது நீ அங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, கெஸ்ட் ரூம் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நீ இன்றைக்கி நைட் மட்டும் இங்கே தங்கிக்கோ, நான் நாளைக்கு காலையில் போய் நான் விட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பான். நீங்களும் வந்துட்டு அப்போ நான் வேறு சொல்லிடுவேன் என்ன செய்வேன் அப்படின்னு, இதை நான் நியூஸ் சேனல்கிட்ட சொன்னேன் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ இப்படி சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னா வந்துட்டு, நான் சொல்லுவேன் இப்படி ஒரு கெட்ட பையன் கூடலாம் நல்லா இருக்க முடியாது, நான் போய் சொல்லிடுவேன் அப்படின்னா, பரவாயில்ல சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இப்போ இந்த ரூம்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கு தூக்கமே வரல அந்த ரூமில் உட்காந்தோன்னே. அவன் வந்து அப்புறமா ஃபுட் எடுத்துகிட்டு வெளியே வந்து நிற்கிறான். நீங்கள் எனக்கு ஃபுட்டே வேண்டாம், இப்போ உங்கள் வீட்டில் வந்து தண்ணி குடிச்சதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கீங்க. என்ன செய்யனே தெரில, ஒரு மாதிரி பயத்துலேயே உட்காந்துட்டு அப்படியே நைட் ஃபுல்லாக போது மாதிரி லைக் ப்ரிசன் மாதிரி இருக்குது அந்த ஏரியாவே உங்களுக்கு. காலையில் வந்துட்டு நீங்கள் வேகமாகவே கிளம்பி தூங்கினா தான் கிளம்ப, அப்படியே கிளம்பி வெளியே வந்துடுவீங்க. வந்து பார்த்தா அங்கே ஜேகே உட்காந்துருப்பான். கிளம்பலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேராக அவங்க அப்புறமா உங்கள் ஹாஸ்டலில் நீங்கள் தங்கியிருக்க ஒரு பிஜி மாதிரி அப்பார்ட்மெண்ட்டாக போய் தங்கியிருப்பீங்க. ஸோ அங்கே போய் உங்களை விட்டுருவார். ஸோ நீ வந்து மெதுவாக யோசிச்சு இந்த முடிவெலாம் எடுத்துக்கோ வயன், சரியா, டக்குன்னு இது யோசிச்சு முடிவு எடுக்காது அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்கள் ஒரு முறைச்சிட்டு போயிருப்பீங்க. நீங்கள் அவனும் வந்துட்டு சரி பரவாயில்ல, அவள் வந்து கொஞ்சம் சரியாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஸோ ரெகுலராக வந்துட்டு கிளாஸஸ் போகும். ஸோ இதே மாதிரி வந்து அந்த 1 மந்த்தும் உங்களுக்கு போயிடும், சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸும் வந்திருக்கும், அந்த ஃபஸ்ட் இயர் ஃபைனல் எக்ஸாம்ஸ் சொல்லுவாங்களா, ஸோ அந்த எக்ஸாம்ஸும் வந்திருக்கும், முடிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வீட்டுக்கு போகிற டைம். ஸோ அதனால் வந்துட்டு அது வந்து எப்படி சொல்லலாம், வீட்டுக்கு போகிற டைமுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே நீங்கள் வந்து
ஒரு 2 to 3 வீக்ஸ் முன்னாடியே நீங்கள் லீவ் அப்ளை பண்ணி கிளம்பிடுறீங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு லீவ் அப்ளை பண்ணிட்டு லீவ் ஓகேவாயிடுச்சு. ஸோ நம்ம கிளம்பிடலாம். அது எப்படின்னா அந்த இன்சிடென்ட் இருந்திருக்கும்ல, அந்த கன் ஷாட் வந்திருக்கும்ல, ஸோ அன்றைக்கி நைட் தங்கியிருப்பீங்களே, அதுலேருந்து ஒரு 2 to 3 டேஸ்லேயே நீங்கள் கிளம்பியிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து என்ன இருக்குன்னா நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஆனால் ஜேகே பிடிக்கும், என்ன ஆனாலும் வந்து ஜேகேனா அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு. அவன் என்னாலும் பரவாயில்ல, அவனுக்கு சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் மனசாச்சு ஆடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் இது இருப்பீங்க. அப்புறமா வந்துட்டு நீங்கள் அங்கே போயிருப்பீங்க, அவனோட கேபின் போயிருப்பீங்க, அது க்ளோஸில் இருக்குது. சரி அவர் வேறு எங்கேயா போயிருப்பார், நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிதுன்னு சொல்லிட்டு நீங்கள் லீவ் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. உங்கள் ஆக்சுவலாக வந்து என்ன இருக்குன்னா, நீங்கள் ஏன் கிளம்புறீங்கன்னா உங்கள் வீட்டு வந்து கால் வந்திருக்கும், ஏன்னா உங்கள் கசினுக்கு வந்து மேரேஜ் இருக்குது, ஸோ நீ வந்து கொஞ்சம் வேகமாக வந்துரு அப்படின்னு சொன்னேன். ஓகேம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கிடச்சிச்சு, நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு மெசேஜ் பண்ணலாம், ஒரு கால் பண்ணல, ஒன்றுமே இல்லை. உங்கள் ஃபோன் வந்து அப்படி அமைதியாகவே இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க, அங்கே ஃபங்க்ஷன்லாம் மெஹந்தி போட்டுருப்பாங்க, நீங்கள் அந்த ஃபோனை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லை தான் பேசிட்டு இருப்பீங்க. ஒரு மெசேஜ், ஒரு கால் எதுவுமே அவன் மிஸ் பண்ணலையா அப்படின்னு தோணும். அப்போ நம்ம தான் வந்து ட்ரூவாக லவ் பண்ணிட்டோமா, அவன் நான் லவ் பண்ணலையோ, சும்மா சொல்லியிருக்கானோ, ஓவர் திங்க் கேர்ள்ஸ்க்கு இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்துட்டே இருப்பீங்க, எனக்கு கொஞ்சம் ரூபா மிஸ் பண்ணுறேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க. அப்புறமா அவங்க கசின் வந்து யாருன்னா லைக் அவங்க அத்தை பையன், ஓகேவா? ஸோ அந்த பையன் தான் மேரேஜ். அந்த பையன்கிட்ட போய் நீங்கள் பேசிட்டு சும்மா கலாய்ப்பீங்களா, முறை பசங்களை நம்ம கலாய்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா உங்கள் புது மாப்பிள்ளை என்ன ஜாலியாக இருக்க போல் சும்மா அருவாயன், நீயா இருந்தால் கூட சரின்னு சொல்லிருக்கோம், யாருன்னே தெரியாது போன அந்த பொண்ணு என்கிட்ட பேசவே மாட்டேங்குது வாயன். ஆஹா உங்கள் அம்மா எனக்கு உன்னைய வந்து என்னை கட்டி வச்சு தான் வேறு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கலாய்ச்சிட்டுருக்கிறீங்க. சும்மா நான் உங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன் தெரியுமா, ஒயின் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. கொடுப்பாங்க போ உனக்கு தான் ஒரு பொண்ணு இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பீங்க நீங்கள். ஸோ இன்றைக்கி என்னென்னா ரிசப்ஷன், உங்களுக்கு நாளைக்கு அந்த பையனுக்கு வந்து இன்றைக்கி ரிசப்ஷன், நாளைக்கு மேரேஜ். ஸோ ரிசப்ஷன் அன்றைக்கே வந்துட்டு ரிசப்ஷனில் அந்த பொண்ணு நிற்கிறா, நீங்கள் எல்லா வேலையும் அங்கே பார்க்குறீங்க, ரொம்ப அந்த மாதிரி ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்குது. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இந்த நலங்கு வைப்பாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து பொண்ணை தேடிருப்பாங்க, பொண்ணு காணும். பொண்ணு ரூமில் வந்து லெட்டர் எழுதிருக்கு, எனக்கு மேரேஜ் எனக்கு விருப்பம் இல்லை, என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க வீட்டில் எல்லாருமே, ஸோ எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஓடி போயிடுறேன்னு சொல்லிட்டு அது லெட்டர் எழுதிருக்கா. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கௌரவமான ஃபேமிலியாக நீங்கள் கௌரவம் பார்ப்பாங்க உங்கள் ஃபேமிலியில். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரே பிரச்சனை தான். அங்கே இருக்க பாட்டி இங்கே அசிங்கமாக இதெல்லாம் என்ன ஒரு ஓடுகாலி அப்படி இப்படின்லாம் பேசிட்டு அந்த ஃபேமிலிஸ் கொஞ்சம் பேசுவாங்களா, அது மாதிரிலாம் இருக்குது. என்ன பண்ணே தெரில, இந்த கல்யாணம் நிற்கக்கூடாது அப்படின்லாம் பேசுகிறாங்க உட்காந்துக்கிட்டு. நீங்களும் பார்த்துட்டே தான் இருக்கீங்க, என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து உங்கள் கசின் வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்க அந்த பையன், அதாவது க்ரூம், ஓகே. அப்புறமா வந்துட்டு என்ன செய்யனே தெரியல. ஸோ நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், பொண்ணை காணும். எல்லா சொந்தக்காரங்களும் நல்லா பெரிய வெட்டிங் தான் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி சேடாகவே அங்கே உட்காந்துருக்கீங்க. ஸோ லைக் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்னு தெரிஞ்சு போச்சு இது ஃபுல்லாக. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அந்த உங்கள் அத்தை சொல்லியிருப்போல, அந்த பையன் தான் மேரேஜ், அந்த அத்தை வந்துட்டு நேராக வந்து உங்கள் அம்மா காலில் விழுந்துட்டு உங்கள் பொண்ணு எங்களுக்கு கட்டி வச்சுருங்க, என் பையனை கட்டி வச்சுருங்க, முறை பசங்க தான் இல்லை, ப்ளீஸ் எங்களை தலைக்குன்னு வைக்காதீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. நாத்தனாரே ஏன் இப்படி பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் என்ன இருக்குது, காலிலேருந்து எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு முறையாக வந்துட்டு அந்த அத்தைக்கு வந்துட்டு உங்கள் அப்பா வந்து அண்ணா, சரிங்களா, அண்ணா நீங்களாச்சும் சொல்லுங்கள் நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது எல்லாருமே வீட்டில் வந்துட்டு எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ தான் தெரியுது, ஸோ உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அது வரைக்கும் உங்கள் ஃபோனை தான் பார்த்துருக்கீங்க, இவன் என்ன மெசேஜ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்புறமா தான் எல்லோரும் உங்களை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறதுக்கும் அவங்க உனக்கு கேட்குறாங்க, நீ வந்து பொண்ணாக இருக்கணும். என்னம்மா பேசுகிறீங்க, நான் எப்படிம்மா எங்கள் மானத்தை வாங்காத வாயின், அமைதியாக இருவாயின் அப்படின்னா. இது முன்னாடி அங்கே வந்து பேசுறது தான். அப்புறமா அவங்க வீட்டில் வந்துட்டு சரி வெளியே பார்க்கலாம், நீ தான் படிச்சுட்டுருக்கேன்னு சொன்னனால தான் வெளியே பார்த்தாங்க, இப்போ நீ தான் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொன்னேன். அம்மா நான் ஃபஸ்ட் இயர் தான்மா முடிச்சிருக்கேன், நான் எப்படிம்மா வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியும், என்னம்மா எனக்கு என்னம்மா வயசாகுது, ஏன் மாதிரி பண்ணுறீங்க, அதெல்லாம் இல்லை, ஒழுங்கான வயசு தான், 18க்கு மேலே ஆயிடுச்சு இல்லை, 19 தான் ஆகுது, மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அம்மா அதெல்லாம் முடியாதும்மா, எப்படிம்மா பண்ணுறீங்கன்னா. அப்போ அங்கே தாத்தா பாட்டிங்க எல்லாம் பேசிட்டு என்னென்னமோ பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சரி ஜேகேவும் என்ன மெசேஜ் பண்ண மாட்டேறான், ஸோ அவனுக்கு பிடிக்கல போல், சரி நம்மளோட தலையெழுத்து தான், ஒருவேளை ஜேகே வந்தானா அவனை பார்த்துட்டு நான் கூட போயிடலாம், அப்படி இல்லைன்னா இவன் தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசு தேர்த்திக்கிறீங்க. வீட்டில் வந்துட்டு ஆனாலும் ஒரு மாதிரி மனசு வலிக்கும் இல்லை, அங்கே ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இங்கே ஒருத்தர் கழுத்து நிறுத்தும் போது நமக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ
மனசுக்குள்ளலாம் அவ்வளோ வலி இருக்குது உங்களுக்கு. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி சேக்காக நீங்கள் வந்து ஓகே சொல்லியிருப்பீங்க. மறுநாள் காலையில் நீங்கள் அந்த லைக் அந்த ப்ரைடுக்கு எடுத்துருப்பாங்க ட்ரெஸ்லாம் அதெல்லாம் உங்களுக்கு போட்டு விடுறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ணில் அப்படியே தண்ணி வந்து நிற்கிது, கண்ணில் ரெட்டிஷாக இருக்குது, தூங்கக்கூட இல்லை. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி தான் உட்காந்துருப்பீங்களா, என்ன பண்ணனே தெரியல. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களை கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அங்கே மணமேடில் வந்து அந்த பையன்கிட்ட உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் என் கசினை பார்த்துட்டு நீங்கள் அவனை பார்த்துட்டு அவனை பார்க்கக்கூட முடியல உங்களால். நீங்கள் கீழே பார்த்துட்ருக்கிறீங்க. அப்போ வந்து மனசுக்குள்ளே என்னை மன்னிச்சிரு ஜேகே, எனக்கு வந்து முடியல, கண்ணை மூடிட்டே தான் இருக்கீங்க, கீழே கீழே பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு தான் இருக்கீங்க. நான் வந்து உன்னோட ப்ராமிஸை வந்து நான் இப்படி மீறிட்டேன், என்னால் முடியலை ஜேகே, எனக்கு வந்து நீ இப்போ வந்தால் கூட நான் கூட கண்ணு மூடி உங்க கூட வந்துடுவேன் அப்படிலாம் நீங்கள் பேசிட்டு மனசுக்குள்ளே நீங்கள் பேசிட்டீங்க. அவ்வளோ வலி இருக்குது உங்களுக்கு. அங்கே அந்த ஐயர் வந்துட்டு அந்த மந்திரம்லாம் சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் அந்த டைம் நாளி ஆகப்போகுதுன்னு சொல்லும்போது நீங்களாம் அப்படியே பக்கு பக்குன்னு நெஞ்சே வலிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அப்படி இருக்குது. விட்டா அவங்க ஹார்ட்டு வெளியே எழுந்திரிச்சு ஓடியே வரும் போல் அப்படி சத்தம் கேட்குது. சரிங்களா? ஸோ கரெக்டாக வந்து உங்கள் கசின் வந்து உங்களுக்கு அந்த தாலி கட்டுற நேரத்தில் வந்துட்டு கன் ஷாட் பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான் வந்திருப்பார். என்ன பொண்டாட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு யாரையா பண்ணிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருப்பான். எல்லாருமே அப்படியே ஷாக்கில் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே அவ்வளோ காட்ஸ் வந்து அங்கே சுற்றி வந்திருப்பாங்க. நேராக அந்த மணமேடில் வந்து உட்காந்துட்டு, தம்பி கொஞ்சம் நவுறுப்பா சரியா, சும்மா அந்த மாதிரி தாலியை கட்டுறேன் தானே சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காது, வா வாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அந்த சைடு அவங்க கசின் இருப்பான்ல, அவளுக்கு இழுக்கிறீங்க, அவனோட ஒய்ஃப் ஆக போகிறவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி அவன். அப்புறம் உங்கள் அப்பா அம்மாலாம் பேசுகிறாங்க. நீங்களாம் ஃபஸ்ட்டு யார்? அவனோட ஒய்ஃப் சரிங்களா, எனக்குலாம் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறான். நீங்கள் வந்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு ஷாக்கு. நம்ம நினச்சிருப்போம் அவங்க வந்திருப்பாங்களா அப்படின்ட்டு. அவன் வந்து உங்களுக்கு ஒரே ஹாப்பி தான். உங்களுக்கு அப்படியே கண்ணிலலாம் அப்படியே தண்ணி தான் வந்து நிற்கிது. அப்படி அழுறீங்க நீங்கள் கண்ணில் அப்படியே அந்த ஹாப்பி டீயர்ஸ் சரிங்களா. ஸோ அவன் சரி கையில் பிடிச்சி உங்களுக்கு இழுக்க, இங்கிட்ட உங்கள் பேரண்ட்ஸ் சைடு வந்து அங்கிட்ட இழுக்கிறாங்க. ஒரே இழு தான், தரன்னு உங்களை அந்த மண்டலத்துலேருந்து இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு ஹெலிகாப்டர்லாம் வந்திருப்பான் சரிங்களா. அந்த ஹெலிகாப்டரில் உங்களை ஏற்றி அதுக்கப்புறமா நேராக வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எதுவுமே உங்கள் வாயவே நீங்கள் திறக்கலையே, அமைதியாக அவனை பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஹெலிகாப்டர்லேயும் அவனை பார்த்து இருக்கீங்க. அவன் வந்து ஃபைல்ஸ் சும்மா அங்கே கொஞ்சம் ஒரு வேலையிலையும் பார்த்துட்டு ப்ளஸ் உங்களையும் தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஃபைல்ஸ் செக் பண்ணிட்டு அவங்க பார்க்குறான். என்ன பண்ணாடி என்னைய பார்த்துட்டு இருக்கிறோன்னா நீங்கள் அப்புறமா அவனை பார்க்காம திரும்பிக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்புறமா நேராக வந்துட்டு ஹார்பருக்கு தான் போகிறாங்க. ஹார்பரில் ஒரு பெரிய ஷிப்பு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ காட்ஸ் இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு அந்த ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கணுன்னே ஷிப்பில் தான் எடுத்து நெக்ஸ்ட் ஏறுறீங்க. ஸோ அந்த ஷிப்பில் ஏறினதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அவனை ஃபாலோ பண்ணிட்டு அமைதியாக தான் போயிட்டுருக்கிறீங்க. ஸோ அந்த ஷிப்பில் வந்துட்டு இந்த ரூமில் ஏறு, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். நீங்கள் அந்த ரூமில் அமைதியாக உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரே ஹாப்பினஸ் தான். கடைசியில் ஜேகே நம்மளாம் காப்பாற்றிட்டான் அப்படின்னு ஒரே ஒரு ஹாப்பினஸில் நீங்கள் உட்காந்து குதிச்சுட்டு இருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நாக் பண்ணுவாங்க டோரை. அப்புறமா நீங்கள் வந்துட்டு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகிட்டு சரி டோர் திறந்துருப்பீங்க. சார் வந்து உங்களை கூப்பிட்ருக்காரு கேஃபேரியாவில் அப்படின்னு சொன்னோன்னே வரேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் ஒரு மெதுவாக போகிறீங்க. அந்த பொண்ணு குளத்தை தான் நீங்கள் இன்னும் இருக்கீங்க சரிங்களா. ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஷிப்பில் இப்படி ஒருத்தவங்க கூட்டு வந்தால் எப்படி இருக்கும். ஸோ அது ஒரு ஹெப்பனி ஃபீலிங் ஒர்க் சரிங்களா. ஸோ அந்த அங்கே உள்ளே பெரிய ஷிப். ஸோ அதில் எல்லாமே இருக்கும். அதில் வந்துட்டு அப்புறம் கேஃப் இருக்கும். அந்த கேஃபில் வந்து உட்காந்துட்டு லைக் ஓப்பன் கேஃப், சிவியூலாம் தெரியும். ஸோ அங்கே உட்காந்துட்டு ஜேகே வந்து உட்காருமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உட்காடுறீங்க. ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. அதுக்கப்புறமா சரி நம்மளே அமைதியாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ எதுக்கு அந்த கல்யாணம் தடுத்து நிறுத்தின, உனக்கு தான் எனக்கு பிடிக்காது இல்லை அப்படின்னா. நான் எங்கேம்மா சொன்னேன் எனக்கு பிடிக்காதுன்ட்டு அப்படின்னா. அவன் பக்கத்துலலாம் நீ உட்காந்தேல எனக்கு அப்போவே தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு எப்படி தெரியும் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு? எனக்கே தெரியாது, நீ தான் தெரியும்னா. எனக்கு எல்லாமே தெரியும். நீ என்ன பண்ணுற, எங்கே இருக்கிற, நீ ஹாஸ்டலில் இருக்கிறியா இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கியா, என்னெல்லாம் பண்ண ஃபுல்லாக எனக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ எனக்கு வந்து ஸ்பை பண்ணி நான் ஸ்டாக் பண்ணியிருக்கியா அப்படின்னா வந்துட்டு சொந்த கேர்ள் ஃப்ரெண்டு யாராவது ஸ்டாக் பண்ணுவாங்களா நீ என்ன பேசுகிற, உன் சேஃப்டி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன்னா. ஸோ ஸ்டாக் பண்ணியிருக்க அப்படின்னா அப்படி தான் சொல்லலாம். உன் ஃபோன் மூலமாக அப்போ என் ஃபோன் மூலமாக என் ஃபோன் ஆஃபில் தான் இருந்துச்சு, நான் உன்னை பேசவே இல்லையே அப்படின்னா. இல்லை உன் ஃபோன் நீ பக்கத்தில் வச்சுருந்தாலே போதும், உன் ஃபோனில் ஒரு சிப் வச்சுருக்கேன் நான், அது நீ சும்மா உங்கள் வீட்டில் வந்து நீ எப்போயுமே ஃபோன் கையில் தான் வச்சுருப்பேன்னு தெரியும், அதனால் வீட்டில் பேசினெல்லாம் நீ நைட்டே கேட்டுச்சு, ஸோ அதனால தான் ஹெலிகாப்டர் மூலமாக கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னா. பார்க்க இன்னசென்ட்டாக இருந்து எல்லா வேலையும் பார்க்குறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கொஞ்சமாக அப்படின்னா ரொம்ப சிரிக்காத அப்படின்னா. நான் இன்னும் நீ ஏற்றுக்கலாம் மாட்டேன் அப்படின்னா.
வயன் என்னம்மா என்னடி பேசுகிற? ஆக்சுவலாக நான் பயந்துட்டேன் தெரியுமா. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அது யோசிக்கவே இல்லை உண்டது சிப்பு வச்சுருக்கேன்ட்டு. நான் போயிட்டு நீ வேறு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதனால் போயிருந்தேன். அதுக்கப்புறமா கேட்டால் அப்புறமா எனக்கு கிளாஸ் ரூம்க்கே வரல. என்னடா ஆச்சு, இன்னும் 3 வீக்ஸ் இருக்குது ஊருக்கு போகிறதுக்கு, எதுக்கு அவங்க முன்னாடியே போயிட்டா அப்படின்னு பார்த்துக்கு இந்த மாதிரி அவங்க முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நம்ம அப்போ தான் பிரச்சனையாச்சுல 2 டேஸ் தான் முன்னாடி. ஸோ நீ அதனால் எனக்கு பிடிக்காம சரி நேராக வீட்டுக்கு வந்துட்டியோ அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறமா தான் பார்த்தேன். அப்புறமா உங்கள் வீட்டில் சொன்னாங்க. அப்புறமா கேட்டதில் இந்த மாதிரி மேரேஜ்க்காக தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சு. ஓ அப்புறம் அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் என்ன, அப்புறமா வந்தேன். அப்புறமா இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு, உனக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் தான். ஓ நல்லா பேசுகிற ஜேகே அப்படின்னா தேங்க்யூ. என்னன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போ எங்கள் அப்பா அம்மா என்ன நினச்சிருப்பாங்க தெரியுமா, என்னை அசிங்கமாக நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் பேசிக்கலாமா, எனக்கு கொஞ்ச நாள் டைம் போட்டும். சரியா, போனதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டில் வந்து பேசுகிறேன். இப்படி தான் நீ அன்னைக்குன்னு சொன்னேன் வயன் அப்படின்னு சொன்னோம். என்னை விடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை வலிக்குது. நைட்லாம் தூக்கமே வரல. என்ன இருந்தியா அப்படின்னா ஏதாவது அசிங்கமாக பேசிட்டு போகிறேன், அமைதியாக உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்களுக்கு ஒரே ஹாப்பி தான். அண்ட் அவ்வளோ திட்டி பேசினாலும் உங்களுக்கு வந்து மனசில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, நம்ம ஆள் அப்படின்ட்டு. ஸோ அப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமில் வந்து உட்காந்து படுத்து தூங்கியிருப்பீங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல் டே எல்லாம் தூங்கினால நைட்டு போல் வந்து சாப்பாடுக்காக அவங்க கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ வாங்க மேலே வந்து டின்னர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்புறம் சாப்பிட வந்திருப்பீங்க. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சரி உங்கள் ரூமில் படுத்துட்டு பக்கத்து ரூம் தான் என் ரூமு, எதனால எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ நார்மல் ஆகிட்டீங்க. ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஓகேவா. ஸோ நைட்டு ஒரு 11 o'clock போல் சரிங்களா. அப்போ வந்துட்டு உங்களுக்கு தூக்கமே வரல. என்ன மார்னிங் ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டீங்கல்ல. ஸோ அன்றைக்கி நைட் தூங்காதனால மார்னிங் ஃபுல்லாக போட்டு தூங்கினதுக்கு சரியாக போச்சு. ஸோ நைட் தூக்கம் வராதனால சரி கொஞ்சம் நேரம் வெளியே போய் காற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. வெளியே வந்திருக்கும் போது மேலே வந்து அந்த அப்ஸ்டேர்ஸ் அங்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு கொஞ்சம் பேர் சவுண்ட் கேட்குது. நீங்கள் வந்துட்டு எட்டி பார்க்கும்போது அங்கே ஜேகேவும் கொஞ்சம் ஒரு 6-7 பேர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். கொஞ்சம் ஏதோ பிஸ்னஸ் பேசிட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அவனை பார்த்துட்டு இப்போ திரும்பிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் பார்த்ததெல்லாம் நோட்டீஸ் பண்ணால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கண்டுக்கல. சரி நீங்கள் தான் நிற்கிறீங்க. ஸோ கண் பார்வையில் தான் நிற்கிறீங்க சரிங்களா. கீழே குனிஞ்சு பார்த்தா நீங்கள் நிற்க தெரியும். ஸோ இவன் வந்து ஒரு செகண்ட் தான் இருக்கும் சரி திரும்பி அதை பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு சத்தம் உங்கள்கிட்ட ஜேகேன்னு சத்தம். ஸோ அவங்க சரி நீங்கள் நின்ன இடத்துல பார்த்தா வந்து நீங்கள் அங்கே இல்லை. லைக் அப்புறமா அங்கே வேகமாக இறங்கி வந்து பார்த்தா நீங்கள் தண்ணிக்குள்ளே அப்படி விழுந்திருப்பீங்க. ஸோ என்னன்னு தெரியாமல் அவன் அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு உங்களுக்கு ஸ்விம் வேறு பண்ண தெரியாதா. ஸோ செம்ம தண்ணி குடிச்சிட்டிங்க அந்த தண்ணியை. அப்புறமா என்ன செய்ய உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு 1 hour கழிச்சு தான் ஜேகே உங்களை வந்து கூப்பிட்டு வந்து திருப்பி ஷிப்பில் உட்கார வச்சு ஷிப்பில் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து சரி பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சாலும் தண்ணியாக துப்பிட்டு இருக்கிறீங்க உட்காந்துட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து லூசாடி நீ எதுக்கிட்டே அங்கே நின்று குதிச்ச அப்படின்னா சொல்கிறது கேளு அப்படின்னா பாரு வைன் நீ வந்துட்டு என் மேலே இருக்க கோதெல்லாம் நீங்கள் உடம்புக்கு காமிக்காதீங்கப்பா. தனியாக வந்து நான் அடித்தாலும் அடிச்சுட்டு போய்க்கோ, இல்லை என்ன தள்ளி விடு. நீ இதுக்கு குதிச்ச அறிவில்லை உனக்கு, இதுக்கு தான் உன்னை வெளியே வராதான்னு சொல்கிறது. உனக்கு என்ன தூங்காமல் என்ன பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு காய்ச்சி உச்சுன்னு கத்துறான் உட்காந்துட்டு. நீங்கள் வந்துட்டு லூஸ் ஜேகே அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்புறமா என்ன அப்படிங்கிறது நான் ஒன்றும் தூக்கம் வரல அதனால தான் வெளியே வந்தேன் சரியா. அப்போ நீ தான் மேலே இருக்கையில சரி நீ பேசி முடிச்சுட்டு வருவேன்னு சொல்லிட்டு உனக்கு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒன்றும் குதிக்கலை, என்னை யாரும் தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொன்னது. தள்ளி விட்டாங்களா, யார் தள்ளி விட்டா அப்படிங்கும்போது எனக்கு எப்படி தெரியும் தள்ளி விட்டு பின்னாடி வர தான் ஒரு ஃபோர்ஸ் தான் வந்துச்சு, தள்ளி விட்டு தெரியாதா அப்படின்னா. அப்புறமா வந்துட்டு அவன் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இந்த ஷிப்பில் இருக்கவங்க எல்லாரையும் விசாரிங்க. நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க எல்லாருமே கேளுங்க யார் இப்போ புதுசாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க அந்த ஷிப்பில். கேப்டன் மட்டும் தான் ஓடிட்டுருக்காரு. ஸோ அவரும் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் வர வச்சுட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து செக் பண்ணுறான். அங்கே வந்து ஒரு பையன் மட்டும் இப்போ ஒரு 1 month தான் ஆயிருக்கும் வந்து சரிங்களா. அந்த பையனை தான் பிடிச்சி காலரை பிடிச்சி தலையில் வந்து கன் பாயிண்ட் வச்சுட்டு பேசுகிறான். நீ தான் கொன்னியா, நீ தான் வந்து தள்ளி விட்டியா, நீ தான் தள்ளி விட்டியா என் என்ன அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அவன் வந்து நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரிகரில் அவன் கை வச்சுருப்பான். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்துட்டு இங்கே பாரு யாருன்னு தெரியாமல் தப்பானவங்கள ஷூட் பண்ணாத, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அப்புறமா எனக்கு கூல் ஆகிட்டு கிடைக்காம பெறுவீங்க, இங்கே தான் இருப்பீங்க, மாட்டுவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான். ஸோ அப்புறமா வந்துட்டு அந்த ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஐலாண்டுக்கு தான் போயிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்கிறனால வந்துட்டு உங்களுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ அந்த ஐலாண்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அங்கே ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டில் தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே அங்கே இருக்குது. அந்த வீட்டில் நீங்கள் சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கீங்க.
ஸோ அப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஐலாண்டில் போய் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க யார் தள்ளி விட்டாங்க. அப்புறமா வந்து அவனோட ஒருத்தவங்க ஒரு ஸ்பை வந்து உள்ளே இறக்கியிருப்பான் அவனோட எனிமிக்காரவங்க. ஸோ அவன் வந்துட்டு அந்த ஐலாண்ட்லேயே இருந்துட்டு சேட்டலைட் மூலமாக ஃபோன் யூஸ் பண்ணி ஸோ அந்த ஊரில் இருக்க அந்த எனிமியும் போட்டு சொல்லியிருப்பான். ஸோ இவனையும் இங்கே ஒருத்தனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அவன் தள்ளி விட்டான்னு செக்யூரிட்டி கேமராலாம் செக் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி 5 மினிட்ஸில் அந்த கரெக்டாக அந்த விழுற நேரத்தில் மட்டும் கேமராலாம் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ ஏதோ ஒரு கேமராவில் மட்டும் பதிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க க்ளூ வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அவனையும் அப்படியே போட்டு தாக்கிட்டு அவ்வளோதான். யாருமே வந்துட்டு வயமா சின்ன கை கூட வச்சக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிப்பேன் பார்ப்பான். ஸோ இப்படியே வந்து உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கீங்க, ப்ரைவேட் ஜெட்டில் வந்துட்டுருக்கீங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஜேகே வந்து கேட்குறான், என்னை பற்றி நீ பயப்படுறியா? அப்படின்னா உன்னை பற்றி யாரா பயப்படுறா லூஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. ஊரில் இருக்க யார் வேணாலும் என்னை வந்துட்டு பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் நீ மட்டும் இருக்கியே அப்படின்னா என்ன இருக்கியே? ஒன்றும் இல்லைம்மா, என்ஜாய், ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அவன் கொஞ்சம் ரக்கடாக பேசிட்டான்னா அவனுக்கு வந்து பயந்துருவீங்க, கை காலெலாம் ஷேக்கும். அது அவனுக்கும் தெரியும். ஸோ அவன் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க கிட்ட. சரிங்களா? லைக் அந்த ப்ரொஃபஸர் இன்னசென்ட், லைக் அந்த கைண்ட்னஸ் ஃபுல்லாக இதாக இருக்கும் மற்றபடிக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் டே மார்னிங் போலவே நீங்கள் வந்து இறங்கியிருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு தான் நேராக வந்து ஜெய கொடுக்குறான். நீங்கள் எதுக்கு அங்கே போகிறோன்னு சொன்னால் சும்மா தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்புறமா நேரம் உங்கள் வீட்டுக்கு போனதுக்கு தெரியுது. ஸோ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு கொண்டு இங்கே வந்து எங்கள் அம்மா கொண்டுருவாங்க, எதுக்கு கொண்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. வா உள்ளே வா அப்படின்னு கேட்கும்போதுட்டு உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, அப்புறமா உங்களுக்கு தம்பிக்கான். சரிங்களா? அவனும் அங்கே உட்காந்துருக்கான். அப்புறமா வந்து ஜேகே வந்துட்டு மெதுவாக அவங்க வீட்டில் பேசுவான். ஃபஸ்ட்டு போனே சண்டை தான் வந்துச்சு. உங்கள் அப்பா வந்துட்டு எப்படி என் பிள்ளை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பேச வராங்க. அப்புறமா வந்து மெதுவாக வந்து காட்ஸ்லாம் அங்கே ஓரமாக உட்கார வச்சுட்டு நான் வந்து அமைதியாக பேசுகிறேன் டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன் கொரியாவில். எனக்கு வந்து உங்கள் பொண்ணோட ப்ரொஃபஸர் நான். ஸோ ஒரு இந்த மாதிரி எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் அவன் வந்து அவன் மேலே தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு வந்து இன்னும் ஓகே சொல்லவே இல்லை, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே சொல்லுவேன்னு சொன்னான். ஸோ அதான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பெர்மிஷன். அன்றைக்கி வந்து இந்த மேரேஜ் ஆச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் வேகமாக வந்தேன். ஸோ எல்லா கதையும் சொல்கிறான். நான் அந்த மாதிரி நல்லா பார்த்துக்குவேன். எனக்கு வந்து உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் எங்கள் மேரேஜ் கூட நினச்சேன். ஸோ அதனால் திருப்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது உங்கள் அப்பா கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ அவங்க வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் பேசுகிறாங்க. அவங்க 3 பேருமே தனியாக உட்காந்து பேசுகிறாங்க. நீங்கள் லூஸு மாதிரி ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்கிற? எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் எங்கள் வீட்டில் கேஸ்ட்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. இதில் வேறு ரிலீஜன் வேறு, நேஷ்னாலிட்டியே வேறு 2 பேருக்கும் எப்படா ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. சும்மா இருக்கணும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்களுக்கு சமாளிப்பாட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பா வந்துட்டு அப்போ என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை நான் பார்த்துக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் அவள் அழுதானா நீ அவ்வளோதான் செத்துருவே அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அவங்க அப்பா. என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் உங்கள் பொண்ணு கண்ணிலேருந்து தண்ணி வர அளவுக்கு நான் பார்த்துக்குவேன், சந்தோஷமாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி போனேன். அவங்க வீட்டையும் அப்போ ஓகே என்னோடய பொண்ணு நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு அங்கேவே வேகமாக ஒரு 2 to 3 வீக்ஸ்லேயே வந்துட்டு மேரேஜ் வச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் இந்தியாவிலே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்க ஜேகேவை. ரொம்ப ஹாப்பியாக அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெட்டிங் ட்ரெஸ் ரொம்ப கிராண்டாக எடுத்து கொடுத்துருப்பான். ஸோ மனமேடியில் உட்காரும்போது சிரிச்சுக்கிட்டே உட்காந்து ஜேகேவா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஜேகே வந்து இதுக்கிட்டே இப்படி சிரிக்க எனக்கே ப்ளஷ் ஆகிற அளவுக்கு நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கிறீங்களோ போ ஜேகே எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அந்த மேரேஜும் முடியுது. ஹாப்பி என்டிங். உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. எனக்கு என்னென்னா வந்துட்டு திருப்பி ஜேகேக்கு ஒரு மாஃபியா ஸ்டைலில் போகணுன்னு கொஞ்சம் ஒரு கதை டக்குன்னு வந்துச்சு. ஸோ அதான் டக்குன்னு திருப்பியும் இப்போ தான் போட்டீங்க திருப்பியும் போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ போன வீக் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீக் திருப்பி போட்டேன். பரவாயில்ல, உங்களுக்கு ஜேகே மாஃபியா ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஸோ அதனால் திருப்பி போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் லைக்ஸ் வரும். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது. எல்லோரும் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறமா நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்குது நமக்கு அக்கௌண்ட்டு. ஸோ என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கும். ஸோ ஏன்னா அதுலேயும் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எதாவது கதை இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் எப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே பாய், தேங்க்யூ.